ஸோ வணக்கம் கேஆர்எஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் 2 டேஸ் ட்ரிப்பாக போக போகிறோம். கிட்டத்தட்ட 6 பேர் வச்சு பிளான் போட்டோம். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் எனக்கு மட்டும் தான் கிடைக்குதுன்னு தெரில. ஸோ ஒருத்தனும் வரல ட்ரிப்பு. ஸோ எஸ்டர்டே வந்து 2 பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒருத்தன் வந்து என் ஃப்ரெண்டு, அவன் ஃபோன் எடுக்காமல் வரல. சரி விடுங்க, பரவாயில்ல. ஸோ யார் வந்தாலும் வரலாம், நம்ம போகிற ட்ரிப்பு கண்டிப்பாக போயே தீருவோம். ஸோ அதனால் நான், என் ஃப்ரெண்டு, அப்புறம் என் ஜாரா, ஸோ 2 பேர் மட்டும் தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட 2 டே ட்ரிப்பாக இருக்க போகுது. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரி ஹில்ஸ் பின்னாடி வந்து ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே எங்கன்னா சுற்றி பார்த்துட்டு, ஸோ பிளானே இல்லாமல் தான் போக போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் புதுசாக போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க கேஆர்எஃப். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே வண்டி எடுத்துன்னு பறக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. வணக்கம் கேஆர்எஃப். ஸோ நம்ம வந்து பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயே வந்துட்டேன். ஏன் மோட்டோ விளாக் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அப்படியே கேஷுவலாக அப்படியே ஓட்டினே வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ காய்ஸ், அந்த சைடு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். ஸோ ஃபுல்லாக மழை நினைக்கிறேன் அந்த சைடு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்மளையும் மழை தாக்க போகுது, அது மட்டும் கண்டிப்பாக தெரியுது. ஸோ நான் சேஃப்டியாக ரெயின் கோட்டெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரிப்பு 2 நாளாக இருக்குது, 2 நாள் ட்ரிப்பாக இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கழிச்சு 2 டேஸ் ட்ரிப்பாக போக போகிறேன். ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணி காசு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம், இதெல்லாம் இருக்குது தானே. ஸோ காசை மைனாக வச்சு ட்ரிப்பு போனால் சத்தியமாக எதுவுமே என்ன சொல்கிறதுன்னு தெரில, விடுங்க. ஸோ காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. நைட்டு ஸ்டேக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அநேகமாக பெட்ரோல் பங்காக இருக்கலாம். ஸோ மேபி லோ பட்ஜெட்டில் ரூம் கிடச்சிச்சின்னா ரூம் எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கலாமே. ஸோ இந்த டே 1 வீடியோ வந்து டே 1 அண்ட் டே 2 2 வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு டே 2 செக் பண்ணி பாருங்கள். ஸோ டே 1 ஃபுல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி, யாருமே சப்ஸ்கிரைப் கிட்டத்தட்ட 100 வீடியோஸ்க்கு மேலேயே அப்லோட் பண்ணிட்டேன். 500 சப்ஸ்கிரைப் கூட இல்லை. அது நினைக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் ப்ரோ மோட்டோ விளாக் அதை விட்டா ஸோ ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி போட்டாச்சும் எதனா ஒரு ரீச் இருக்கும். மோட்டோ விளாக் வந்து நிறைய பேர் போடுறாங்க, ஸோ ரீச் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து மோட்டோ விளாக் ரீச்சுக்காக ஸோ யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும் அந்த ஒரு எண்ணத்தில் ஸ்டார்ட் பண்ணல. மோட்டோ விளாக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ட்ராவல் பைக் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அப்படியே ஒரு சைடில் யூடியூப்பில் வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டுன்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு வார்த்தையை உடையணும், மோட்டோ விளாக்கும் சப்போர்ட் இருக்குது, ரீச் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கணும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். அப்கமிங்கில் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டேவாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் டக்குன்னு போய்ட்டு பார்த்துருங்க. எனக்கு கடுப்பாக இருக்குங்க இயர்லி மார்னிங் கிளம்புற பிளானு. பட் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகுது. சீரியஸாக கடுப்பாக இருக்குங்க. 12 o'clock தான் கிளம்பணும். ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா 6 மெம்பர்ஸ் போட்ட பிளானு கிட்ட இப்போ 2 பேர் தான் போகிறோம். ஐயோ ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 வீக் முன்னாடி பிளான் போட்டு ஸோ இத்தனை பேர் வராங்களா கன்ஃபார்மாக கேட்டு கடைசி நேரத்தில் வரல அப்படின்ற போது ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, ட்ரிப்பு போகணும், ரைடு போகணும் அப்படின்ற போது யார் வந்தாலும் வரலனாலும் சரி, உங்களோட மைண்ட் செட் போகணும். ஸோ கண்டிப்பாக போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம அந்த ஒரு சில விஷயத்துக்காக நம்ம அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்மையாக மாறுது. ஸோ மான்சூன் டைம் தான் இது. பட் கண்டிப்பாக ஒரு ஈவினிங் டைமில் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். நான் சேஃப்டியாக ரெயின் கோட் எடுத்துன்னு வந்துட்டேன். பயங்கரமாக இருக்கும் போது இன்றைக்கிட்டு பார்ப்போம் 2 days. ஸோ டுமாரோ பிளான் இன்னும் இல்லை. நைட்டு போயிட்டுனா டுமாரோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம், பார்க்கலாம். இப்போ வந்து நேராக வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரி ஹில்ஸுக்கு பேக் சைடில் ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே தான் போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட்டு இந்த டைமில் தண்ணி வருமானு கேட்டால் ரொம்ப டவுட்டு தான். பட் ஜூலையில் ஆகஸ்ட் டைம்லலாம் கண்டிப்பாக தண்ணி வரும். இப்போ போயிட்டு பார்த்துக்கலாமே. ட்ரிப்பு போகணும், அவ்வளோதான். எங்கே போகணுன்னெல்லாம் ஐடியா இல்லை. ஸோ ஐடியாவே இல்லாமல் போகிற ட்ரிப்பு தான் இது. பார்ப்போம். அப்படியே 2 days ஃபுல்லாக ரைடு பண்ணினே இருக்கலாம்.
இந்த ரைடு வந்து நான் மட்டும் போல, நீங்களும் சேர்ந்து தான் வரீங்க. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரைடை. அப்புறம் கேஆர்எஃப் இன்ஸ்டாவில் 1K ஃபாலோவர்ஸ் அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா கிட்டத்தட்ட 7 to 8 months கிட்ட ஆயிடுச்சு. பட் 1K ஃபாலோவர்ஸ் கூட அடிக்கலை. பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கிறது தானே. கண்டிப்பாக இந்த ஒரு பயணத்தை இதோட விடுறதா இல்லை. அது சக்ஸஸ் வர்ற வரைக்கும் போராடுவேன். சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் கூட கண்டினியூ பண்ணுவேன். பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு நாள் சப்போர்ட் கிடைக்கும் எனக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அந்த கொஞ்சம் பேருக்காக தான் நான் இன்றைக்கி வரைக்கும் கூட இந்த வீடியோ போடுறது நிப்பாட்டாமல் போன்னு இருக்கேன். ஸோ அந்த நீங்கள் கொஞ்சம் பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக பார்க்குற நீங்களும் கொஞ்சம் உங்கள் எப்படி சொல்கிறது, உங்கள் தம்பியாக நினச்சியோ, ஸோ உங்கள் அண்ணனாக நினச்சி, உங்கள் தம்பியாக நினச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் நண்பனாக நினச்சி கூட சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் கேஆர்எஃப் நவம்பர், ஸோ ஆகஸ்ட் அண்ட் நவம்பர் டிசம்பரில் ஒரு மிகப்பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டேட்டனாக இருங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிப்பு இருக்குது, உங்களுக்காகவே காத்து கொண்டு இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 பிளேசஸ் வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொல்லி ஹில்ஸு, அண்ட் தென் அதுக்கப்புறம் வால்பாறை டு அதிரப்பள்ளி. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 to 4 days ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கே அப்படின்னா மூணாறு, கொடைக்கானல், ஸோ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக போகலாம். பட் இன்னும் கொஞ்சம் இயர்ஸில் லடாக்கும் போவேன். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட், லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த சைடு கிளைமேட் பாருங்க, செம்மையாக இருக்குது. ஒரு சின்னஸோட டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகுது. பட் இந்த ஒரு கிளைமேட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு டைமில். வாவ், இயற்கையை நம்மளை வரவேற்கிறதுங்க. கேஆர்எஃப் மழை சாரல் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் இருக்க போது நம்மளுக்கு சரியான வெயிட்டு. ஸோ மழை வந்த உடனே சைடில் நிப்பாட்டி ஒரு ரெயின் கோட்டு போட்டுக்கணும். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி குளிரும். நைட்டு போயிட்டாங்க, ஏன்னா கோல்டு போச்சுன்னா சத்தியமாக ஒரு மாதிரி ட்ரிப்பே நாசமாக போயிடும். ஸோ அதனால் சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு வேறு தெரில. ஐ திங்க் எப்படியும் ஒரு 40 to 50 kilometers தான். பார்த்துக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூமு தேட பார்க்கலாம். ஸோ லோ பட்ஜெட்டில் கிடைக்குதான்னு சொல்லிட்டு, ஏன்னா அமௌண்ட் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் லோ பட்ஜெட்டில் என்ன ஒரு ட்ரிப்பு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ட்ரிப்புன்றோம் பார்த்தீங்களா. ஸோ லோ பட்ஜெட்டில் எதனா ஒரு ரூம் கிடைக்குதான்னு பார்க்கணும். வாயவே ரொம்ப வளருது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஆம்பூர் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், ஆம்பூர் தாண்டிட்டோம். ஸோ கழுத்து தான் கேஆர்எஃப் ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. ஏன்னா கேமரா இல்லை, மொபைல் தான். ஸோ அந்த ஒரு பெயின். கேஆர்எஃப் மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சைடில் நிப்பாட்டி ரெயின் கோட் போட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் மழை ஓவர் ஆயிடுச்சுன்னா விளாக் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன், நாசமாக போயிடும். ஸோ அதனால் சைடில் நிற்க வச்சு ஐ திங்க் கிட்ட போயிட்டு மேபி மேலே ஏறும்போது கூட லாக் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ கேஆர்எஃப், ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப மழை பெஞ்சிச்சு. ஸோ அதனால் வீடியோலாம் ஸ்டாப் பண்ணிட்டு, விளாக் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, ரெயின் கோட்டெல்லாம் போட்டுன்னு கிளம்புனேன். பட் கிளம்பி கொஞ்சம் ஒரு 500 மீட்டர்லேயே மழை ஃபுல்லாக நின்றுச்சு. வெயில் செம்மையாக இருக்குது. பட் நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைன்னு தெரியல, மழை ஸோ ரெயின் கோட்டெல்லாம் போட்டுன்னு பார்த்தா மழை நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வந்துட்டேன். அப்படியே லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீயெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 4 kilometers லெஃப்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏலகிரி ஹில்ஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏலகிரி ஹில்ஸ் போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் போயின்னு இருக்கோம். ஸோ போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சத்தியமாக என்கிட்ட எந்த ஒரு பிளானுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்த்துக்கலாம் போகிற போக்கில். ஸோ நம்ம ரைடு கிளம்பிட்டா போதும், அந்த ரைடை நம்மளுக்கு பிளான் போட்டு கொடுத்துரும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் போயின்னு இருக்கேன். பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், ரைடர்ஸ் எல்லாம் போகிறாங்க. இன்னும் எவ்வளோ தூரம், எந்த லெஃப்ட்டுன்னு வேறு தெரில. ஸோ
மொபைல் ஒன்று தான் இருக்குது, அதில் தான் வ்ளாக் பண்ணிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாமே. அந்த வாட்டர் ஃபால்ஸ் நேமு ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் தான் நினைக்கிறேன். தண்ணி வருமான்னு தான் தெரில, வெயில் போட்டு கொளுத்துது. ஸோ தண்ணி மட்டும் வரலன்னா கடுப்பாக இருக்கும். அவ்வளோ தூரம் வந்துட்டு தண்ணி வராத வச்சதில் போயிட்டு பார்க்கலாம். என்ன நின்றுக்குது எல்லாம் இவ்வளோ டிராஃபிக்கு. கேஆர்எஃப் எப்பவுமே நம்மளோட கோலை நோக்கி போகணும். நடுவில் எந்த ஒரு அட்ராக்ஷன் வந்தாலும் கண்டுக்காமல் போகணும். அப்போ தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். எதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், பார்த்துக்கோங்க. பரவாயில்ல, கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகுது. ஸோ திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு அதாவது மேகமூட்டமாக இருக்குது. ஸோ ஏன்னா எந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. கொஞ்சம் நேரத்துக்கே சேஞ்ச் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்குன்னு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸில் போய் சேர்ந்துடலாம், நோ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் எந்த லெஃப்ட்டுன்னு தான் தெரில. கேஆர்எஃப் நான் மேப் பார்த்துட்டு ஸோ உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஆர்எஃப் ஸோ கிட்டத்தட்ட வாட்டர் ஃபால்ஸு கிட்ட நெருங்கிட்டோம். சரியான ரோட்டுங்க, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ரூட்டு. அதே மாதிரி கிளைமேட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது. நாங்கள் ஒரு கடையில் ஒரு ஐயா கிட்ட கேட்டேன், வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, சரியாக தெரில வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, நேர்லேயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஒரே ரூட்டு தான், போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். போயிட்டு பார்க்கலாம், நம்மளுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும்போது தான் தெரில, அதுதான் பயமாக இருக்குது. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. போயிட்டு பார்ப்போம். இங்கேருந்து ஒரே ரூட்டு தாங்க வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஸோ போயிட்டு பார்த்தா எதுனா ஒரு ஐடியா இருக்கும். அப்புறம் கேஆர்எஃப் இது வரைக்கும் பார்த்து எல்லா நல்லவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே சமயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டாக மலை தூர வேறு போயிது. ஸோ இதாங்க ஏழு மலை. ஸோ செம்மையாக இருக்குல்ல பேக் சைட்லேருந்து பார்க்குறது. ஸோ ஃப்ரண்ட் வியூலேருந்து பேக் வியூ வரும். கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா செம்மையாக நல்லா இருக்குங்க, சீரியஸாக நல்லாயிருக்கு. போலீஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு, ஐ திங்க் ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக இருக்குங்க. வாவ், இங்கே பாருங்கள் கேஆர்எஃப். வாவ் அல்டிமேட்டாக இருக்குது இந்த ஒரு ஸ்பாட்டு. வாவ், சூப்பர், என்ஜாய் பண்ணு ப்ரோ. சீரியஸாக பாரு ப்ரோ எப்படி இருக்குன்ட்டு. வாவ், பயங்கரமாக இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ நிறைய முறை வந்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் சைடில் தான் வந்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் பேக் சைட்லேருந்து வரேன். சீரியஸாக அல்டிமேட்டாக இருக்குங்க அந்த ஒரு சில்னஸோட சேர்த்து. வாவ், ஸோ போகும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு போகலாம். பட் இப்போதைக்கு போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ப்ரோ எப்படி இருக்கும் ப்ரோ பிளேஸ் இது. ப்ரோ ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன், நான் ரீல்ஸில் பார்த்தேன், இதுதான் நினைக்கிறேன். போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு வந்து போய் பார்க்கலாம். சரியா? வாட்டர் ஃபால்ஸ் நேராக போகணும். வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வரதான்னு தெரில. அதே மாதிரி என்ட்ரி ஃபீஸ் எதனா இருக்குமா? ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி, ஸோ ஜலகம்பாறை அருவி சுழல் சுற்றுலாத்தலம். வாவ், ஸோ என்ட்ரின்னு நினைக்கிறேன். ஏறுவாங்களா? தண்ணி வருதாண்ணா? தண்ணி வரலீங்களா? ஸோ கைஸ், ஒரு பர்சனுக்கு 10 ருபீஸ் நினைக்கிறேன், 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க என்ட்ரி ஃபீஸு. பட்டு என்ன ஒன்று அப்படின்னா, உள்ளே வந்து தண்ணி வரலையாங்க கேஆர்எஃப். ஸோ நம்மளுக்கு எப்போ எந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போனாலும் இந்த ஒரு நிலைமை தான் இருக்குது, தண்ணி வரல. ஸோ அதுக்கு இன்னும் சீசன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸு நம்ம ஜலகம்பாறை ஸோ செம்மையாக இருக்குங்க, போடலாம். ஸோ ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி மட்டும் வந்துருந்துச்சுன்னா அந்த பாருங்க கேஆர்எஃப், அதுதான் ஒரு வாட்டர் ஃபால்ஸு.
ஸோ தண்ணி மட்டும் வந்து இருந்துச்சுன்னா பயங்கரமாக நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, தண்ணி வரலையே. ஸோ இங்கே ஒரு கோவில் இருக்குது, ஜலகம்பாறை அருவிக்கு போக சொல்லக்கூடிய வழி. ஸோ பைக் இங்கே நிற்க வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஜலகம்பாறை அருவி, ஸோ இங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே கேஆர்எஃப் நான் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. ஸோ வாட்டர் ஃபால்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க, ஏன்னா தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் 20 rupees சார்ஜ் பண்ணாங்க உள்ளே வரத்துக்கு. போய் பார்த்தா சிறுவர் பூங்கா இருக்குங்க, மற்றபடி ஒரு எல்லாமே வேஸ்ட் தாங்க. சத்தியமாக 20 rupees வேஸ்ட்டு. பட்டு ஃபேமிலியோட வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பட்டு நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஃபேமிலியோட வரலாம், தாராளமாக வரலாம். ஸோ வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு அப்படியே ஏலகிரிக்கு ஏறிட்டோம். ஸோ என்னடா அடிக்கடி ஏலகிரிக்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நியர்பையில் இருக்க ஹில் ஸ்டேஷன் இது ஒன்று தான். வாவ், இயற்கை ஏலகிரி இயற்கை பூங்காவாம், செம்ம. ஆனால் பட் இந்த ஒரு ஹில் ஸ்டேஷனு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹில் ஸ்டேஷனு. அண்ட் தென் ஃபெஸ்ட்டு ரைடு கூட இந்த ஹில்ஸுக்கு தான் வந்தேன் நான். ஸோ என்னோடய வீடியோ ஃபெஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் முதல்ல போட்ட வீடியோ லாங் வீடியோ அப்படின்னா இங்கே தான் வந்தேன். வாவ். ஆக்சுவலி அப்படியே வந்து டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 5 o'clock ஆகும் போகுது. பட் மேலே போயிட்டு அப்படியே அங்கே ரூம் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிட்டு டுமாரோ என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டுமாரோ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட்டு செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டும் ஒரு சரி. பட் இந்த ஹில் ஸ்டேஷன் அடிக்கடி வந்தால் கூட அந்த சலிக்காத ஒரு இடம் அப்படின்னா இந்த ஹில் ஸ்டேஷன் சொல்லலாம். பட்டு இது மட்டும் பத்தாது, புது இடத்துக்கு போனோம். ஸோ நெக்ஸ்ட்டு விலாக்கு வெயிட் பண்ணுங்கள். சத்தியமாக சொல்ல போனால் ஒரு மாதிரி பயங்கரமாக எடுத்துன்னு போகிறேன் விலாகு. இந்த ஒரு ஃபெஸ்ட்டு அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். வா, செம்மையாக இருக்குங்க. அப்படியே மேலே போயிட்டு சம்பவம்னா இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிட்டு டுமாரோ தான். பட்டு ஆசையாக இருந்துங்க, ஒரு 6 to 7 members வர்றதுக்கு பிளான் போட்டோம். பட் கடைசியில் 2 பேர் தான் போகிறோம். பட் பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கிறது தானே. பட் அவங்க வரலன்னு சொல்லிட்டு நான் போகாமல் விட்டேன். இந்த ஒரு மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கூப்பிட்டு பாருங்கள் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வராத போது நீங்களே போயிட்டு வந்துடுங்க. ஸோ சோலோ ரைடு கூட போங்க. பட் சோலோ ரைடு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சோலோ ரைடில். பட் கேங்காக போனால் ஒரு ஃபன்னு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பயங்கரமாக இருக்குங்க. போயிடலாம், பிரச்சனை இல்லை. சாரி ப்ரோ. அண்ட் தென் ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக போங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ரோடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் குரங்கின் ராஜ்யங்க இங்கெல்லாம் சொல்லலாமா? ஐயோ செட் தொடமுடில. இது சொல்லலாமா? இல்லை லாங்கில் இருக்கே அது. இதை தோட்டனா கச்சி போடுவாங்க கவர்மெண்ட். பாரதியார் வளைவு ப்ரோ, அந்த ஒரு வளைவில் கார் ஆக்சிடென்ட் தெரியல பார்த்தீங்களா? ஆமாம் ப்ரோ, ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஒரு வளைவில் தானே நேராக முன்னாடி கார் வச்சிட்டோம். அந்த ரீல்ஸ் பார்த்தேன் நான். பார்க்கலாமா? ஸோ ரைடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க இந்த பிளேஸு. அப்புறம் கேஆர்எஃப் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் வீடியோக்கு இல்லை ஒரு லைக், ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அந்த ஒரு லைக்கு தான் எனக்கு வந்து 1 day and 2 day ஃபுல்லாக vlog பண்ணி அது ஒரு 3 to 4 days எடிட் பண்ணி போட்டு. பட் ஒரு லைக் போட்டிங்கன்னா அது ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜிடி போகுது. நான் ஸோ நிறைய பேர் வந்து இந்த பைக்கு வெறுக்கிறேன், இந்த பைக் பிடிக்காது, எனக்கு இந்த ஒரு பைக் தான் பிடிக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைக்கு கவாசாகி Z900. பட் எந்த ஒரு பைக்குமே நான் வந்து குறை சொல்ல மாட்டேன், எல்லா பைக்குமே பிடிக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. கைஸ் தொட போகிறோம், கச்சி பிடிச்சின்னு என்ன பண்ணுறது? கவனம் இருக்கிற நீ வேற
பாய் ப்ரோ பிஸ்கெட் இல்லை பண்ணு எதுனா வாங்கிட்டு வந்தால் போட்டுக்கலாம்ல ப்ரோ. எதுவும் ஞாபகம் இல்லை ப்ரோ. ஞாபகமே இல்லை கேரப்பு. ஸோ பண்ணு என்ன ஆச்சுன்னா பாவம் அது பசி. இந்த ஒரு ஹில் ஸ்டேஷனில் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு? பாவம் எல்லாமே ரொம்ப பசியில் தான் இருக்கும். கேரஃபி நான் மேலே போயிட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேரஃபே ஃபைனலி ரூம் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம பட்ஜெட்டில் கட்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா 700 rupees சொன்னாங்க. கொஞ்சம் ஓவர் தான், பட் நம்ம பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் மேலே எகிரிச்சு. பட் பரவாயில்ல, எப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரூமே 2 பெட் இருக்குது. ஸோ இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நான் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபுல்லாக டயர்டாக இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக வண்டி ஒன்று ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டே 1ல் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேவாக இருங்க. டே 2ல் கண்டிப்பாக கம்மிங் ஜூனில் இருக்கும் வீடியோ. நாளைக்கு என்ன நாள் அப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பண்ணி ஆளில் போட்டுவாங்க. அப்போ தான் கொஞ்சம் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தரமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.